வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை வராமல் தடுப்பதற்கும் என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும், என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நம் உடலினுடைய மிக முக்கியமான உறுப்புகளில் ஒன்றானது கண்கள். கண்கள் இல்லை அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு வேலையுமே வழக்கமாக செய்ய முடியாது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்படிப்பட்ட கண் பார்வை குறைபாடு நமக்கு பலவிதமான ஊட்டச்சத்துக்கள் குறைபாடுகளாலும் ஏற்படுது. அதே போல் வயசாகக்கூடிய முதுமை காரணத்தாலும் ஏற்படுது. மரபு ஒளி உள்ளிட்ட காரணிகளாலும் பார்வை குறைபாடு பிரச்சனைக்கு நம்ம காரணமாக அமைகிறோம். அதே போல் ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ், இந்த டிஜிட்டல் கேஜெட்டுகள் அதிகமாக யூஸ் பண்ணும்போது புற ஊதா கதிர்கள், அந்த யூவி ரேஸ் கண்களில் படும்பொழுது கண்கள் தொடர்பான சிக்கல்கள் நமக்கு அதிகரிச்சுட்டே வருது. இது இறுதியில் நம்மளுடைய கண்களில் அழுத்தத்தை உண்டாக்கி கண் எரிச்சல், கண் அரிப்பு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தி கண்களை பலவீனப்படுத்தும். அதை சரி செய்ய என்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும், என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு பாதாம நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். கண் ஆரோக்கியத்திற்கு நட்ஸ் மிகவும் நல்ல தீர்வு அளிக்கக்கூடியது. குறிப்பாக பாதாமில் விட்டமின் இ சத்து அதிகமாக இருக்குது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்வதோடு கண் புரை பிரச்சனை உள்ளவர்களுக்கு பாதாம் பருப்பு செல் சேதத்திலிருந்து பாதுகாக்கிறது. குறைந்தது 10 பாதாம் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா 2.5 கிராம் புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதத்தை இந்த பாதாம் பருப்பு நமக்கு வழங்கும். இது திசுக்களை சரி செஞ்சு கண் பார்வை தொய்வடையாமல் முன்னாடியே பாதுகாக்கும். இரும்பு சத்தை நம்ம விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளோடு சேர்த்து இணைத்து எடுத்துக்கொள்ளும் போது அது கண்களுக்கு மிகச்சிறந்த ரத்த ஓட்டத்தை அளிக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு உணவு தான் பாதாம் பருப்பு. மேலும் பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய மேங்கனீஸ் சத்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து போராடி கண்களில் ஏற்படக்கூடிய வலியையும் குறைக்கிறது. பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் சத்து கண் நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் நரம்புகள் ரத்த ஓட்டம் மிகச் சரியான அளவில் இருக்கிறதுக்கும் மங்கலான பார்வையை சரி செஞ்சு வலுப்படுத்துவதற்கும் சிறந்த பங்களிப்பு கொடுக்குது. ஸோ இந்த அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய பாதாம் பருப்பை நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி டைம்லையும் எடுத்துக்கலாம். இல்லைனா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கக்கூடிய நீரில் நம்ம ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் அது வெறும் வயிற்றிலையும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளும் போது ஊட்டச்சத்துக்கள் நமக்கு மிகவும் விரைவாக உறிஞ்சப்பட்டு கண் பார்வை சீக்கிரமே நமக்கு கூர்மையாக தெரிய ஆரம்பிக்கும். பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ள வேண்டிய அளவு அப்படின்றது நம்மளுடைய அளவை பொறுத்து தான். நமக்கு போதுமான அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். மிக மிக குறைவான அளவில் எடுத்துக்கணும்னா 5லிருந்து 8 ஊற வைத்த பாதாம் பருப்புகளை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸ்நாக்ஸ் மாதிரி டெய்லியும் அதை சாப்பிடும் போதும் கண் பார்வை கூர்மையாக இருக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு கேரட்டை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். கேரட்டில் விட்டமின் இ அதிகம் இருக்குது. கேரட்டை ஆரோக்கியமான பார்வைக்கு தேவையான ஊட்டச்சத்து அப்படின்றதால அதை அடிக்கடி நம்மளுடைய உணவுகளை நம்ம சேர்த்துக்கலாம். கேரட்டில் பீட்டா கரோட்டின் இருக்குது. இது விட்டமின் ஏவாக மாறுது. இது தவிர லூடின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டும் கேரட்டில் இருக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் கண்களில் இருக்கக்கூடிய மாகுலர் நிறமினுடைய அடர்த்தியை அதிகரிக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால் நம்மளுடைய விழித்திரை சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு மாகுலர் சிதைவுக்கான நம்மளுடைய ஆபத்தை கேரட் குறைக்கிறது. கேரட்டை நம்ம சமைத்து சாப்பிடுவது தான் நமக்கு ஆரோக்கியம். நிறைய பேர் சொல்லுவாங்க கேரட்டை நீங்கள் பச்சையாகவும் எடுத்துக்கலாம், அதே போல் ஜூஸாகவும் எடுத்துக்கலாம், அதுவும் உங்களுக்கு ஆரோக்கியம் தான் அப்படின்னு. ஸோ அது ஆரோக்கியம் தான், ஆனால் அதை அடிக்கடி நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. மருத்துவ குறிப்பின்படி எந்த ஒரு உணவையுமே நம்ம சமைத்து எடுத்துக்கொள்ளும் போது தான் நமக்கு ஊட்டச்சத்துக்கள் முழுமையாக கிடைக்கும், செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கும், ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு நலம் பெறுவோம். நம்ம வேணும் அப்படின்னா சேலட்டாகவும் ஜூஸாகவும் வாரத்தில் ஒரு தடவை கேரட்டை சாப்பிடலாம். ஆனால் நமக்கு கூடுமான வரைக்கும் கேரட்டை சமைத்து சாப்பிட்றது தான் நமக்கு ஆரோக்கியம். அப்போ தான் ஊட்டச்சத்துக்கள் விரைவாக உறிஞ்சப்பட்டு கண் பார்வை கூர்மையாக இருக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு பச்சை இலை காய்கறிகள் எடுத்துக்கலாம். பொதுவாக பச்சை இலை காய்கறிகளில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, லூடின், நார்சத்து, ஃபோலிக் அமிலம், விட்டமின் கே, மெக்னீசியம், கால்சியம், இரும்பு மற்றும் பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன. ஸோ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பச்சை இலை காய்கறிகள் இருக்கக்கூடிய லூடின் மிக சிறந்த ஒரு ஆக்சிஜனேற்றி. இது கண் சருமங்கள் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸை தடுத்து செல் சேதத்திலிருந்து நம்மளுடைய கண்களை பாதுகாப்பதோடு கண்களில் ஏற்படக்கூடிய சிதைவையுமே தடுக்கிறது. கேழ்கீரை, முட்டைகோஸ், நிறைய கீரை வகைகள், ஃப்ரக்கோலி, இது தவிர சீமை சுரக்காய், மக்காச்சோளம், பச்சை பட்டாணி போன்றவற்றை கூட நம்ம ஆரோக்கியமான கண் பார்வைக்கு எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக நமக்கு டெய்லியுமே நம்ம பச்சை இலை காய்கறிகள் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கணும். காய்கறிகள்லாம் சேர்த்துக்கணும். காய்கறி சூப், அதாவது வெஜிடபிள் சூப்பெல்லாம் எடுத்துக்கணும். கீரைகளை சாப்பிட்றோம் அப்படின்னா வாரத்தில் ஒரு தடவை சுழற்சி அடிப்படையில் மாற்றி மாற்றி நிறைய வெரைட்டி ஆஃப் கீரையை எடுத்துகிட்டே இருக்கும்போது கண் பார்வை நமக்கு கூர்மையாக இருக்கும்.
பழங்கள் ரொம்ப ரொம்ப கண் பார்வை இம்பார்ட்டன்ஸ் கூர்மையாகிறதுக்கு இம்பார்ட்டன்ஸாக இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட பழங்கள்லாம் சிட்ரஸ் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய சிட்ரஸ் பழங்கள் வந்து பங்கு வகிக்குது. சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு பழம், எலுமிச்சை பழம், தக்காளி பழம் மற்றும் திராட்சை பழங்களில் கண்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைந்திருக்கு. இது நம் கண்களினுடைய ரத்த நாளங்களுக்குள்ள ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் இது மற்ற விட்டமின்களோடு இணைந்து கண் புரையினுடைய வளர்ச்சியையும் வயது தொடர்பான மாகுலர் சிதைவையும் எதிர்த்து போராடுகிறது. அதே சமயம் தினசரி நம்மளுடைய உணவுகளை நம்ம சிட்ரஸ் பழங்களை சேர்த்துக் கொள்வதன் மூலமாக பார்வையை நம்மளுடைய வாழ்நாள் முழுவதுமாகவே நம்ம தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் நம்மளால் வைத்திருக்க முடியும். இது கண்களில் ஏற்படக்கூடிய அலர்ச்சி, வீக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகளுமே நமக்கு சரி பண்ணிடும். அதனால பழங்கள் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றதால அதுவும் இந்த சிட்ரஸ் அமிலங்கள் இருக்கக்கூடிய பழங்களை கண் பார்வை கூர்மையாக இருக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு முழு தானியங்களை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு முழு தானியங்கள் மிக நல்லது. ஏன் அப்படின்னா இது மற்ற உணவுகளை போல கிடையாது. அதாவது வெள்ளை அரிசி, பாஸ்தா, பதப்படுத்தப்பட்ட ரொட்டி போன்ற மற்ற வகை கார்போஹைட்ரேட்டுகளை விட குறைந்த கிளைசமிக் குறியீட்டை கொண்டிருக்கு. இது தவிர முழு தானியங்களில் விட்டமின் இ, ஜிங்க், நியாசின் சத்தெல்லாம் இருக்கு. இதன் மூலம் கண்புரை மற்றும் வயது தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன் ஏஎம்டி அபாயத்தை நம்ம குறைச்சிக்கலாம். முழு தானியங்கள் நம்முடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை குறைக்கிறதால காலப்போக்கில் விழித்திரை சேதமாக தடுக்கப்படுகிறது. எனவே குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற ஆரோக்கியமான முழு தானியங்களை நம்மளுடைய கண் பார்வை கூர்மையாக இருக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு மீன் உணவுகளை நம்ம எடுத்துக்கலாம். குறைந்தபட்சம் வாரத்திற்கு 2 முறை மீன் சாப்பிடுவது மிகவும் நல்லது. இது வயதாகும் போது கூட நம்மளுடைய கண்களில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து நம்மை பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ மீன்கள் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய மாகுலர் சிதைவை தடுப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். டியூனா மீன், சால்மன் மீன், காணாங்கெழுத்து மீன், நெத்திலி மீன், மத்தி மீன் போன்றவற்றை நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக வந்து ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்களில் இருக்கக்கூடிய இபிஏ மற்றும் டிஹெச்இ ஆகியவை ட்ரை ஐஸ், அதாவது அந்த உலர்கண்கள் தொடர்பான வீக்கத்தை கட்டுப்படுத்துறதுல மிக முக்கியமான பங்கு வகிக்குது. எனவே குறைந்தபட்சம் வாரத்திற்கு 2 முறை அதிகமாக நம்ம அந்த ஆயில் எல்லாம் சேர்க்காம அளவாக ஆயில் சேர்த்து நம்ம மீன் எடுத்துக்கொள்வது நல்லது. ஸோ மீன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுடைய கண் பார்வை கூர்மையாக இருக்கிறதுக்கு. கண் பார்வையை மேம்படுவதற்கு முட்டை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். முட்டை வந்து கண் ஆரோக்கியத்திற்கு சிறந்த உணவு தான், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் முட்டையை நம்ம வந்து எல்லா வடிவங்களிலுமே எடுத்துக்கொள்வது சிறந்தது அப்படின்னு நினைக்கக்கூடாது. குறிப்பாக நம்ம ஆம்லேட், ஆஃப் ஆயில் போன்ற வடிவங்கள் எடுத்துக்கொள்வது, எண்ணெயில் வறுத்து பொரித்து பொரிமாஸ் போன்ற வடிவங்களில் முட்டையை எடுத்துக்கிறது, பச்சை முட்டையை அப்படியே வந்து நம்ம உடைச்சி சாப்பிட்றது, இது எதுவுமே நமக்கு நல்லது கிடையாது. இது எல்லாமே நமக்கு நுண்ணுயிர் தொற்றுகள், இன்ஃபெக்ஷன்ஸை வந்து ஏற்படுத்தலாம். அதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. நீங்கள் வந்து சுவைக்காக சாப்பிட போய் அது உங்களுக்கு நன்மைகளே கொடுக்காது, நிறைய பக்க விளைவுகளை கொடுக்கலாம். அதனால் எப்போதுமே நீங்கள் நீராவில் வேக வைத்த அவித்த முட்டைகளை வந்து சாப்பிடுங்க. அதுதான் உங்களுக்கு வந்து ஆரோக்கியம். நீராவில் வேக வைத்த அவித்த முட்டைகள், முட்டை குழம்பு இதெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இதில் அடங்கியிருக்கக்கூடிய விட்டமின் ஏ, லூடின், ஜியாக்சாந்தின் மற்றும் ஜிங்க் சத்து எல்லாமே கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடியது. முட்டையினுடைய வெள்ளை கருவில் இருக்கக்கூடிய புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய அந்த புரதத்தை போலவே மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய கோலோஜன் கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்களையும் தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இதனால் அந்த கண்களுக்கு கீழே தோள்களில் வந்து சுருக்கம் ஏற்படாது, கண் கருவலிங்களுமே நமக்கு இருக்காது, முகமும் நமக்கு வந்து பளிச்சுன்னு இருக்கும், சுருக்கங்கள் எதுவும் இருக்காது. இந்த உணவுகளை நம்ம தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு கண் பார்வை கூர்மையாக இருக்கும், ஊட்டச்சத்து குறைபாடுகள் நீங்கி கண் சார்ந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது. நமக்கு அடிக்கடி இந்த மங்கலான பார்வை தெரியுது, கண்களிலிருந்து நீர் வடிதல் அல்லது நாள்பட்ட தலைவலி போன்ற பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா உடனடியாக நம்ம மருத்துவரை வந்து அணுகணும். கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம சரி பண்ணிடணும். அது ஆரம்ப கட்டத்தில் நம்ம கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா நாளடைவில் அது நம்மளுடைய கண் பார்வையை பாதிக்க செய்யக்கூடிய அளவுக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுரும். அதனால் கண் பார்வை கூர்மையாக இருக்கிறதுக்கு ஊட்டச்சத்து இருதரக்கூடிய உணவுகளுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து அந்த உணவுகளை எடுத்துக்கொண்டு கண் பார்வையை கூர்மையாக வைத்துக்கொண்டு நலம் பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.